ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சுட்டு எல்லாம் இப்போ தான் ஒரு ஈவினிங் ஹவர்ஸ் ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு 3:34 கிட்ட இருக்கும். இப்படி ரிலாக்ஸ்டாக உட்காடுறோம். இது வந்து இது என்ன மாதிரி பெண்களுக்கு அமையும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் ஏஜ் இருக்கிறவங்க, அதாவது நான் சொல்ல வர்றது எல்லாமே அபவ் 50s இருக்கிறவங்களுக்கு வரும். இது அப்பாடின்னு இருக்கும். 50ன்றது இளமையின் முதுமை, முதுமையின் இளமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த 50 வயசுல இருக்கிற பெண்கள் இதே மாதிரி இருந்தா தன்னுடைய உடல் நலத்தை எப்படி எப்படி பார்த்துக்கணும் என்னன்றது இருந்ததுன்னா உங்களுக்கு என்னென்னன்றது நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாகிறது ஒவ்வொன்றும் அப்டேஷன் உங்களுக்கு அப்போதான் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறோம். உங்களுடைய சப்போர்ட்டால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு நான் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நான் செய்கிறேன்றது நான் உங்களுக்கு பெருமையாக சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய எப்பயுமே என்னுடைய நமஸ்காரங்கள் பெரியவங்களுக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் சின்னவங்களுக்கும் உண்டு. வாங்க பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து 50 வயதுன்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமையில் 50ன்றது இளமையில் முதுமை, முதுமையில் இளமை. சில பேர் 50லேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்ததை விட உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்வாங்க. அதுக்கு முதல் காரணம் என்ன நான் சொல்லுவேன்னா, உடல் ஆரோக்கியம். நீங்க டாபிக் நீங்க எந்த வயசை பத்தி பேசினாலும் சரி, ஆண்களை பத்தி எது பத்தி உடல்னு நீங்க பேசுனீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு தலை சிறந்ததா நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்தை நம்ம விட்டுட்டோம்னா நம்ம திருப்பி அதை வாங்கவே முடியாது இல்லையா? பணத்தை கூட நம்ம இழந்துட்டோம்னா நம்ம சம்பாதிச்சிடலாம். இன்னைக்கு ஆரோக்கியன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் ஒவ்வொரு தலைப்புலையும் நான் பேசும்போதும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜிம்முக்கு போகலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். முதல்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை வந்து ஒதுக்கி முதல்ல ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் காலையில ஏதாவது ஒரு மீட் டைம் எடுத்துக்கிட்டு நம்ம உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதுக்கு உண்டான தண்ணி நல்லா குடிக்கணும், நல்ல உணவுகளை வந்து நம்ம வந்து நல்லா எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான ஒரு அது. அதனால நம்ம எல்லாமே அது வந்து என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், இந்த நேரத்துல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். சின்ன வயசுல உங்க உடல் வந்து உங்க ஆர்கன்ஸ்ல நல்லா இருக்கும், ஏதாவது கல் போட்டாலும் ஜீரணமாகும். ஆனா இப்ப அப்படியா சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே நம்மளுக்கு வந்து முட்டி வலியிலேருந்து எல்லா பார்ட்ஸுமே வந்து இப்ப ரஜினி ஒரு இதுல என்ன சொன்னார் பார்த்தீங்க, நீங்க உங்க உடலை கஷ்டப்படுத்தலைன்னா உங்க உடல் உங்களை கஷ்டப்படுத்திடும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதே மாதிரிதான் கொஞ்சம் நம்ம அதை கஷ்டப்படுத்தி தான் ஆகணும். ஒவ்வொரு இதுலயும் என்ன கஷ்டப்படுத்தி எதுக்கு அது சொல்றேன்னா, அது வந்து நீங்க இன்னும் பிற்காலத்துல நீங்க வந்து யாரோட தயவு இல்லாம நீங்க நல்லா வாழலாம். அதுதான் வந்து முதல்ல அடிப்படை காரணம் அதுதான். அதுக்கு பிறகுதான் எல்லாமே நம்மளுக்கு வரும். ரெண்டாவது வந்து இந்த நேரத்துல நம்மளுக்கு நோய்கள் வந்து நிறைய எதிர்ப்பு வந்து நிற்கும். இப்ப சின்ன வயசுல இப்ப எல்லாம் சுகர் அது இதுன்னு வந்துடுது. ஸோ இப்ப வந்து ஒவ்வொன்றும் வந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, 30 வயசுல இருக்கிறவங்க இளமை வந்து கை கொடுத்துரும். 50 வந்து உடல் சொல்ற பேச்சு தான் நம்ம கேட்க வேண்டியது. ஒரு 40 வயசுக்கு மேல 50 வயசுன்றப்போ ஃபர்ஸ்ட் அலாரமே கொடுக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் பெரிய பெரிய வியாதிகள்லாம் வருது. இப்போ இதெல்லாம் நீங்க வந்து தான் பார்க்கலாம். அதுக்கு நீங்க மெயின் இது வந்து இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். மெயினா வந்து நீங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன்னா சடனா வந்து அந்த ஒரு ஆஃப்டர் ஃபுல் 50ஸ்ல நம்ம பிளஸ்ல இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்மளுக்கு வந்துடுறது இல்லையா? ஸோ இப்போ இன்சூரன்ஸ் எடுத்துட்டு இருப்ப பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் வந்து அந்த கிரைசஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து போயிடும். அது அப்போ நம்மகிட்ட இருக்க திடீர்னு ஒரு 4 to 5 lakhs கொடுங்க அப்படின்னா இப்போ மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹெல்த் இன்சூரன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்கவுங்களுடைய கெப்பாசிட்டி லெவலில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சேர்த்து எடுத்து வச்சுட்டு இருக்குது நிறைய இருக்கு. நீங்கள் அதே மாதிரி எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு பாடுறதோ அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. மூணாவது வந்து பலர் வந்து தன்னுடைய கடமைகளை வந்து அப்போ முடிச்சிருப்பாங்க, இல்லை முடிக்கிற தருவாயில இருப்பாங்க. ரெண்டுமே இருக்கும். இவ்வளவு காலம் வந்து நம்ம குழந்தை குட்டி அது இப்படியே ஓடிட்டு இருந்த காலம் நம்மளுக்கு ஒரு இது கத்துக்காம இருப்போம். ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு ஒண்ணு கிடைக்கும். ஒரு 50 வயசுன்றப்ப சில நேரங்கள்ல அந்த ஒரு தனிமை, ஒரு ஸ்பேஸ் இருக்கும். பசங்க நம்ம வளர்ந்துருவாங்க, படிப்பின் காரணமா நம்மளை விட்டு வெளியில போகலாம், இல்லை திருமணம் செஞ்சுட்டு போகலாம். இதுதான் வந்து இயற்கையான ஒரு அந்த ஸ்பேஸை வந்து நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பேஸ் எப்படி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா,
ஸ்கில் கற்றுக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை படிச்சுக்கலாம். படிக்கிறதுக்கு வயசே கிடையாது. இப்போ எல்லாமே யூடியூப்ல உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அது வந்து அது தகுந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறது. இந்த சோஷியல் மீடியான்றது ஜஸ்ட் நாட் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. அதை வச்சு நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். அதாவது நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களோட நேரத்தை வந்து அதுக்கு அதுக்கு நல்ல இதில் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து நிறைய இதில் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம யூடியூப்ல நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணலான்றாங்க. அதுக்காக நான் சொல்லலை. பட் நிறைய நம்ம அதை டெடிகேட் பண்ணணும். டெடிகேட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்காது. அப்போ நீங்கள் டெடிகேட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா நீங்கள் புதுசாக ஸ்கில் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு நிறைய ஆப் இப்போ வந்துடுது. எல்லாமே இப்போ அந்தந்த லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்தந்த லாங்குவேஜில் இருக்குது. சிலது பெய்டு ஃப்ரீ வெர்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் புதுசு புதுசாக கற்றுட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணி 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 பார்க்கலாம். ட்ரையல் பண்ணி பார்த்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து உங்களுடைய பியூட்டி. ஏன் நிறைய பேர் பார்த்து சின்ன வயசுல சொல்லுவாங்க, நாங்கள் வந்து நான் லிப்ஸ்டிக் போட மாட்டேன், ஐப்ரோ பண்ணிக்க மாட்டேன், இது மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ப்ரெசன்டபிளாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை பார்க்கும்போது எப்பயுமே ஒரு நான் கிண்டலாக சொல்றது உண்டு, எப்போ பாரு சோகட்டுவன் ஃபிடில் வாசிச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு. நம்மளுக்குள்ள சோகங்கள் நிறைய வரும் தான். அது ஒரு நிமிஷம் அது ஒரு நம்மளே அறியாம ஒரு கண் தண்ணீர் வரும் இல்லையா, அழுகன்னு ஒண்ணு வந்துடும். அப்படின்னு இருக்கிறப்போ நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அழுதுறணும், அவ்வளவுதான். அதோட முடிச்சுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போய் தான் ஆகணும். வேற வழி இல்லை. எதுவாக இருந்தாலும் சிலதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், சிலதை ஃபோர்கோ பண்ணி தான் ஆகணும், பாஸ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க அதுக்காக வந்து நீங்க வந்துட்டு நீங்க நிறைய லேடியே சொல்லுவாங்க, நான் பார்த்துருக்கேன். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு 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 மேக்கப் இல்லாமலோ எப்பயுமே அழுது விடுஞ்சு அப்படியே இருக்கவே கூடாது. சந்தானம் கூட ஒரு படத்துல சொல்லுவாங்க, பொண்ணை வந்து அழுக்கு நைட்ல கூட்டிட்டு வாங்க, எப்படி பாருங்க அந்த அழுக்கு நைட்ல தானே இருக்க போறாங்க அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் இல்லையா. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம அது மாதிரி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரெசன்டபிளா இருக்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டை பண்ணிக்க பிடிக்கிறதா, பட் அது உங்களுக்கு ஸ்கின் வந்து உங்களுக்கு ஆர்கானிக்கா இதா இருக்கிறப்ப அது ஒத்துக்குமான்னு பாருங்க. எப்படி உங்களுக்கு அது மாதிரி ஒரு நல்லா பண்ணிக்கலாம். நல்லா ஹேர் கட் பண்ணிக்கணும். சில பேர் அழகா பாஃப் பண்ணிக்கணும்னு பார்ப்பாங்க, அது மாதிரி பண்ணிக்கலாம். நிறைய வந்து ஸ்டைலா இருக்கலாம். அதுக்குன்னு வந்து அடுத்தவங்க நம்மளை அட்மையர் பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் சொல்லல. பட் உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து ஒரு அழகுத்தன்மையா இருக்கிறப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்குள்ளேயே நமக்கு ஒரு ப்ரெசன்டபிள் அந்த 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 நியூ லுக் வந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே உங்களை பார்க்கும்போது, உங்களை உங்களை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு ஒரு எனர்ஜி வருது அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். நானும் பாத்தீங்கன்னா ரொம்பவே டல்லா தான் இருந்த ஒரு காலங்கள. இவ்வளவு துணிஞ்சு நான் பேசுறேன்னா யூடியூபும் எனக்கு ஒரு காரணம் தான். நான் அதெல்லாம் ஒருத்தர் முன்னாடி நான்லாம் பேசவே மாட்டேன். நான் ரொம்ப பயப்படுவேன். பயந்த சிந்தனைகள் ரொம்ப ஜாஸ்தி எனக்கு. நான் கிட்ட பேசணும் இல்ல ஒரு இது பேசணும்னா ரொம்பவே நான் பயப்படுவேன். இப்ப நம்ம வந்து நம்மளோட நம்ம சொல்ற கருத்துக்கள் சரியோ தப்போ அதை வந்து நம்ம இவ்வளவு தூரம் நம்ம இப்ப நான் பேசுறேன்னா எப்படியும் ஒரு 500 1000 பேர் எவ்வளவு கேட்கறாங்களோ வியூவர்ஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி பாக்குறப்ப நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இப்ப என்ன ஆகும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நீங்க பண்ற ட்ரெஸ்ஸுனாலையும் நல்ல ஒரு நேர்த்தி. அதுக்கு நான் உங்களை இதாக அட்மையர் பண்றதுக்காக சொல்லல. பட் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இது நேர்த்தியான உடைகள்லையும் அழகா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 50 வயசுன்றதுலாம் ஒரு பெரிய ஏஜே கிடையாது. ஜஸ்ட் இட் இஸ் ஏன நம்பர். ஸோ அப்படிலாம் நீங்க வந்து நீங்க அழகா வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோம். லாஸ்ட் அண்ட் லீஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் பெண்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன். 50 வயசுல இருக்கிற பெண்கள் அப்படின்னு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குடும்பம். குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து எப்படியுமே இந்த நேரத்துல நம்ம விட்டு கொடுக்க முடியாது இல்லையா. என்ன இருந்தாலும் நம்மளோட கோபங்கள் குணங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து மாறும். இப்போ பையன் வச்சுட்டு இருக்கிறவங்க மாட்டு பொண்ணு வருவாங்க, இல்லை பொண்ணு வச்சுட்டு இருக்கவங்க மாப்பிள்ளை வருவாங்க. நிறைய அவங்க டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் நிறைய நம்மளுக்குள்ள வரதான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜென்ரேஷன் கேப். நம்ம வளர்ந்தங்கள் விதம் வேற, அடுத்த ஜென்ரேஷன் வளர்ற விதங்கள் வேற. நிறைய இப்போ சோசியல் மீடியா நிறைய விஷயங்கள் இருக்கு. வளர சூழ்நிலையும் மாறும். அப்படி இருக்கிறப்போ சில நேரத்தில் நம்ம ஃபோர்கோ பண்ணிட்டு சில இது எல்லாமே போயிட்டே இருக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான் இல்லையா. ஒண்ணு முடிஞ்சதுன்னா கூட இருக்க வாய்ப்புகள் சில பேருக்கு எல்லாருக்குமே வந்து ஃபினான்ஷியலா ஒரு இதா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஃபினான்ஷியலா உங்களால இருந்ததுன்னா நீங்க தூரத்துல இருந்துட்டு நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டக்க இருந்துட்டு ஐயோ அம்மான்றதை விட நீங்க தூரத்துல இருந்துட்டு ஒரு நல்லது கெட்டதுக்கு அவங்கள வர சொல்லி வச்சுட்டு நீங்க இல்ல நீங்க உங்களால முடிஞ்சா நீங்க போறது இல்ல அவங்க வர்றது, இப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுல ஒரு இது இருக்கும். எப்பயுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஒரு வேலையில இருந்துட்டு ஒரு ரிட்டையர் ஆகி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் இதுன்னா
ஒரு சப்போர்ட்டிவா இருங்களே வழியே நீங்க எல்லாத்தையும் கொடுத்துடக்கூடாது நம்மளுடைய இது. அதுக்காக நம்ம குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ஏன் கொடுக்கும் அப்படின்ட்டுலாம் அதுக்காக நான் சொல்ல வரல. இன்னைக்குமே நம்ம வந்து அவங்க கையில நம்ம ஏதாவது ஒரு இது சொல்லுவாங்க. பசங்க வந்து அப்பாவுக்கு பாக்கெட்ல, அம்மா பாக்கெட்லயோ இருக்கிறது அதாவது ஒரு 15% எடுக்கிறது ஒரு உரிமை. பிள்ளைங்க வந்து அவங்களுடைய பாக்கெட்ல இருக்கிறது பணத்தை எடுக்கிறது வந்து நம்மளுக்கு அந்த அந்த உரிமை நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருக்காது. பசங்க நேரா வருவாங்க, அம்மா அப்பா நான் ஒரு ₹100 எடுத்துக்கிறேன், ₹500 எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய அது எடுத்துக்கிட்டோமான்ற அந்த இது வராது. நம்ம அப்படி எடுக்க முடியாது. நம்ம போய் நீங்க டக்குன்னு ஒரு பசங்க உங்க பசங்களுடைய ஒரு பர்ஸ்ல எடுத்துட்டு பாருங்க. சில பசங்க ஓகே. பட் மேக்சிமம் அது வந்து அங்க ஒரு தயக்கம் இருக்கும். உங்களுக்கே ஒரு தயக்கம் இருக்கும். இது வந்து நம்மளுடைய குழந்தைகளா இருந்தா கூட. ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ உங்க பணத்தை வந்து நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு பாகம் வச்சுக்கோங்க. கொடுக்கறதா இருந்தா கூட வெல் டு டூவா நீங்க ஓரளவுக்கு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு மீதி வந்து அவங்களுக்கு கொடுங்க. சப்போர்ட்டிவா கொடுங்க. பட் கொடுக்கறது டைம் கொடுத்தா தான் அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? அதுவும் ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி ஒரு அசெட்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா நீங்க உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு உங்களுடைய காலத்துக்கு பிறகு உங்களுடைய ஷேரை நீங்க இவ்வளவு பிரிச்சு அத மாதிரிலாம் நம்ம வந்து நம்ம இந்த ஒரு அட் ஏஜ் ஆஃப் 50ஸ்லாம் நம்ம வந்து நம்ம இதெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளுடைய உடல்ல இருந்து மனதுல இருந்து நம்பிக்கை அப்புறம் ஃபினான்ஷியல் எல்லாமே நம்மளுக்கு முக்கியம்தான் இல்லையா? இப்ப எல்லாத்துல இருந்தும் நம்ம மீண்டும் நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய இருக்கிற மிச்ச காலத்தையும் அழகா வாழ்ந்துக்கலாம். 50ன்றது ஜஸ்ட் டேஸ் என்ன செஞ்சுரியில இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி இல்லையா? நம்ம எவ்வளவு வந்து நம்ம அனுபவங்கள் வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு. நம்ம 50 வருஷத்து அனுபவம் ஆச்சு. திரும்பி பார்த்தோன்னா இதுக்கு நிறைய பேருக்கு நிறைய கதைகள் எழுதலாம். நிறைய டைரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய நம்ம சொல்லலாம் இல்லையா? அது மாதிரி 50 வயதுன்றது ஜஸ்ட் நம்பர். நீங்க நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்க உங்களுக்கு காலங்கள்ல நமக்கு இருக்கு. என்னென்ன படிக்கலாம் எல்லாருமே நீங்க படிச்சு நீங்க வந்து இன்னும் அழகழகா நம்மளுடைய சொசைட்டிக்கு நம்ம இன்னும் நல்லா செய்யலாம். அதனால பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து தவறாம சொல்லுங்க. அதுக்கு நான் எதுவா இருந்தாலும் நான் ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.